ஹாய் வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விலாக் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம மல்டி கலர்ஸ் அதாவது மல்டி வெரைட்டி பன்னீஸ் வந்து எடுக்கலாம், அதுக்கான மெத்தட் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். எப்படி வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அப்புறம் வெரைட்டி ஆஃப் ப்ரீடு வந்து நம்ம ஒரு முயல்லேருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் முயல் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட A to Z வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முயல் வளர்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ முயல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. லைக் குழந்தைங்க ஆசைப்படுவாங்க, மற்ற வீட்டில் தனியாக வளர்க்குறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கலராக இருந்தால் வந்து கண்டிப்பாக பிடிக்காது. மல்டி கலர்ஸும் நம்ம தேவைப்படும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு ப்ரீட் இருக்குதுன்னு நமக்கே தெரியும். டச் இருக்குது, சோவியத் சின்சிலா இருக்குது, ஃப்ளெமிஷ் ஜெயிண்ட் இருக்குது, நியூசிலாந்து ஒயிட் இருக்குது, ஒயிட் ஜெயிண்ட் இருக்குது, பிளாக் ஜெயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும். ஸோ வீட்டில் வளர்க்குறவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு முயல்லேருந்து, அதாவது நம்ம முயல் வளர்க்குற இடத்துலேருந்து ஒரு முயல்லேருந்து நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பன்னீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மல்டி ப்ரீட் வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ரீடை வந்து மேட்டிங் வர்றாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ டச் இருக்குன்னா டச் ரேபிட்டோட மேட்டிங் வர்றீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூசிலாந்து ஒயிட் இருக்குன்னா நியூசிலாந்து ஒயிட்டோட மேட்டிங் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே டச் ப்ரீடு வர மாதிரி இருக்கும். இப்போ நியூசிலாந்து ஒயிட் வட்டிங்க அப்படின்னா நியூசிலாந்து ஒயிட்டே வர மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சேம் ப்ரீடு கூட நம்ம மேட்டிங் வரதுனால இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து மல்டி கலர்ஸ் வந்து தேவைப்படுது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து ஒரே ப்ரீட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம இருக்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டச் ப்ரீட் இருக்குது. ஸோ டச் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி அப்படின்னா நம்ம வந்து மேல் கேட்டகரியில் ஏதாவது ஒரு ஜெயின் வெரைட்டி லைக் நியூசிலாந்து ஒயிட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒயிட் ஜெயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ளெமிஷ் ஜெயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய கலர்ஸ் அப்படின்னா நிறைய ப்ரீடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெயின் வெரைட்டி கிடைக்கிது அப்படின்னா இதில் வந்து மேல்லேருந்து அந்த மாதிரி வெரைட்டி கிடைக்குதா, இல்லை ஃபீமேல்லேருந்து வர வெரைட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படிலாம் இல்லை. வந்து பார்த்திங்கன்னா மேல்னா மேல்லேருந்தே வரப்போகிறது கிடையாது, ஃபீமேல்னா ஃபீமேல்லேருந்து வரப்போகிறது கிடையாது. ஸோ ரெண்டும் மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸே கண்டிப்பாக கிடைக்கும். அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மேல் ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஒயிட் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயின் வெரைட்டியும் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம் ப்ரீட் அந்த ப்ரீடோடைய வெரைட்டியும் கிடைக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து ஒயிட்டாக இருக்குது, நீங்கள் மேல் வந்து டச் ரேபிட்டாக விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ரீடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒழிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஏதாவது ஃபீமேலை பேஸ் பண்ணி வரது கிடையாது, மேலே பேஸ் பண்ணி வரது கிடையாது. ரெண்டையும் வந்து இப்போ நம்ம கிராஸ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற சில கலர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி ப்ரீடுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற ப்ரீடு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்டிங் விட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பன்னீஸ் வந்து வருது அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிற ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்ம்லியாக இருக்கட்டும், இல்லை முயல் வளர்க்குற இடத்துல இருக்கட்டும், ஈஸியாக கிடைக்கிறது வந்து நியூசிலாந்து ஒயிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒயிட் ஜெயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிற ப்ரீடு. ஸோ நம்ம இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது டச் வெரைட்டியோட நியூசிலாந்து ஒயிட்டோ இல்லை ஒயிட் ஜெயிண்ட்டோ இல்லை ஃப்ளெமிஷ் ஜெயிண்ட்டோ வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி. அதாவது பார்த்திங்கன்னா சோவியத் சின்சிலா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ப்ரீடும் கிடைக்கும். அப்புறம் நியூசிலாந்து ஒயிட் இருக்கும், பிளாக் ஜெயிண்ட் இருக்கும், ஒயிட் ஜெயிண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டி கிளாஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அது கொஞ்சம் ஃபேன்சி ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிராஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில இடத்துல தான் வந்து நமக்கு மாட்டோம். ஸோ நான் நிறைய இடத்துல பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதில் வந்து இங்கிலீஷ் பாட்டர், அதாவது இங்கிலீஷ் பாட்டர்ன்றது ஒரு ஃபேன்சி ப்ரீடு, அது வந்து எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்படி நான் பார்த்த இடத்துலலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே அந்த தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் ரேபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோவியத் சின்சிலாவாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த உங்களுக்கு அப்படி இல்லைனா டச் ப்ரீடாக இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாட்டரே வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இது வேறு ப்ரீடில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நான் வந்து 2 ஃபார்மில் 3 ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு சில இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் பாட்டர் அப்படின்றதே நான் பார்த்துருக்கேன், அந்த ஃபேன்சி ப்ரீடு. அது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன அந்த 2 ப்ரீடில் தான் வந்து நான் பார்த்துருக்கேன். மேபி வந்து அது நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரேபிட் வந்து டச் ப்ரீடாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சோவியத் சின்சிலாவாக இருக்கணும்.
அதே மேல் ப்ரீடு வந்து என்ன ஆகுன்னா அந்த ஃப்ளைமிஷ் ஜெயிண்ட். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி வெரைட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபார்மில் அது மாதிரி ட்ரை பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ் பட்டர் வந்து வெரைட்டி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். எப்படி அப்படின்னா அதாவது எப்படி மல்டி ப்ரீடு வந்து நம்மளுக்கு கிடைக்குதா, மல்டி கலர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. மற்றபடி நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாராவது முயல் வளர்க்குறாங்க இல்லை வீட்டில் முயல் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றியான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு ஏதாவது இதில் கமெண்ட் சொல்லணும், இந்த மாதிரிலாம் கிடையாது, ஏப்பா நீ போய் சொல்லிகிட்டு இருக்க, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் அதை வந்து ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபார்மில் நடக்கிற உண்மையான விஷயங்களை தான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் ஒரு பொய்யான தகவலாக நான் பண்ணுறது கிடையாது. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ரேபிட்ஸை வந்து மேட்டிங் விடுறதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து அந்த ஏஜ் ரீச் ஆகிடுச்சு. நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற அந்த ஃபேன்சி ப்ரீட்லாம் எடுக்கிறதுக்கு இனிமேல் ட்ரை பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RS வில்லேஜ் விலாக் சேனல்.